ராம் மந்திர், அயோத்தி மண்டப், ரித்தி மண்டப், ரேங்க் மண்டப் அண்ட் கிருத்தன் மண்டப், ஓயோ ஹோட்டலும் 1000 ராம்லாலுடைய சிலை இருக்குது. ப்ரொமோஷன் வாங்க விடாமல் வலல் ஆஹிரத்து ஹைருல்லக. ராம் மந்திர் அயோத்தியில் ராமர் பிறந்ததாக சொல்லி இன்னைக்கு அயோத்தியோடைய நகரமே ஒரு க்ரீனிஷாக செம்மையான ஆர்கிடெக்சர்ஸோட செம்மையான கிளைமேட்டு, அங்கே இருக்கிற அந்த ரிவர்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது अयोध्या धर्म नगरी की यात्रा अब कहीं जाते हैं तो गर्व से बताते हैं मैं अयोध्यावासी हूँ। बदल गया अयोध्या, पूरा चेंज हो गया, पूरा 100% चेंज हो गया। अयोध्या को दुनिया की सुंदरतम नगरी के रूप में स्थापित कर। அந்த கோயிலோட ஹைட் 161 ஃபீட்டும் அதோடைய லென்த் வித் வந்து 250 ஃபீட்டும் இருக்கும். அண்ட் டோட்டல் லென்த் பார்த்தோம் அப்படின்னா 380 ஃபீட். மொத்தம் இந்த ராம் மந்திரில் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் நடுவில் 20 ஃபீட் வந்து லென்த் கொடுத்துருக்காங்க. 44 கேட்ஸ் இருக்குது. 392 பில்லர்ஸ் வச்சு செம்மையான ஆர்கிடெக்சரில் ஒவ்வொன்றுமே அவங்க சாமின்னு சொல்லப்படுற விஷயங்களில் ஆர்கிடெக்சராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இதில் இருக்க என்ட்ரன்ஸ் என்ன சொல்கிறோம்னா ஜகத்தின்னு சொல்கிறோம். அந்த ஜகத்தி அப்படின்றது 16 ஃபீட் வித் 32 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு படியும் 16 அடி லென்த் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து மேலே ஏறி போகலாம். இங்கே மொத்தம் 5 மண்டபம் இருக்குது. குண்டு மண்டப், ரித்தி மண்டப், ரேங்க் மண்டப் அண்ட் கிருத்தன் மண்டப் அண்ட் ஃபைனலி பிரதான் மண்டப். மண்டப் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹால் மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் ஹால் மாதிரி, அதை மண்டப்னு சொல்லுவோம். அண்ட் ஷிகாரா, அதாச்சும் மவுண்டெயின் மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் மேலே இருக்கும். டோட்டல் ராம் மந்திரோடைய காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2400 அடி அதோடைய டோட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதில் ஒவ்வொரு கார்னர்லையும் ஒவ்வொரு டெம்பிள் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. ஒரு சைடு வந்து சூரியதேவ், ஒரு சைடு பகவதி, ஒரு கணபதி, இன்னொரு சைடு சிவா. அண்ட் நார்த்தன் சைடில் பார்த்தீங்கன்னா மா அன்னபூர்ணா அண்ட் சதர்ன் சைடில் ஹனுமான். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டோட்டல் காம்ப்ளெக்ஸ்லையுமே அதாச்சும் 70 ஏக்கர் அதோடைய லேண்டு. ஸோ அந்த லேண்ட் சர்வேரில் 70 ஏக்கர்ஸில் 29 to 30% தான் கோயில். பாக்கி இருக்க இடம் எல்லாமே அது வந்து மகரிஷி வைஷ்ணவ் அண்ட் மகரிஷி விஸ்வமித்ரா, மகரிஷி அகஸ்தியா, நிஷ்தவாடா, மதாசபதி அண்ட் தேவி அகல்யா இவங்களுடைய டெம்பிளும் உள்ளே இருக்குது. ஒரே டைமில் 25,000 பேர் லாக்கர் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் நடந்து போகிறதுக்குரிய ரிலாக்ஸேஷன் கார்டன்ஸ் எல்லாமே உள்ளே செட் பண்ணியிருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் டூரிஸ்டருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டி லாங்குவேஜ் பேசுகிற இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருந்து அங்கே கைட்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது போக ஃபாரின்லேருந்து வர ஃபாரினர்ஸ்க்கு அவங்களுக்குரிய லாங்குவேஜ் அண்ட் ராம் மந்திரோடைய ஹிஸ்ட்ரி சொல்கிறதுக்கு அதுக்குரிய பர்சன்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டிவோட்டீஸை. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் மட்டுமே 240 கோடி ரூபாய்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. 240 கோடி. அது பார்க்குறதுக்கு அப்படியே டெம்பிளுடைய அந்த ராமருடைய ஹெட்டில் இருக்க கிரீடம் மாதிரி என்ட்ரன்ஸும் உள்ளே இருக்கிற எல்லா அம்யூனிட்டிஸும் சேர்த்து 240 crores. அந்த நகாரா ஸ்டைல் அந்த கோயிலில் இருந்துச்சு இல்லையா ஷிகாரா, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் எதுவும் ஏர்போர்ட்டுக்கு ஒன்றும் கம்மி கிடையாது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனையே ஏர்போர்ட் மாதிரி ஒரு அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. பெர் டே அயோத்தியாவுக்கு 6 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரயில்வே ஸ்டேஷனுடைய அவுட்புட் எல்லாமே ஏர்போர்ட்டோட சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் மகரிஷி வால்மீகியுடைய மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஏர்போர்ட்டுக்கு மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் ஒவ்வொன்றுமே அந்த டெம்பிளுடைய லுக்கு அண்ட் உள்ள இருக்க ஆர்கிடெக்சர்ஸ்லாம் ராமருடைய அந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறது. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து லேண்ட் ஆன உடனே நம்ம ஒரு பில்கிரிம் சென்டர் வந்திருக்கோன்ற ஒரு ஃபீல் கொண்டு வரணுன்றதுக்காக அந்த ஏர்போர்ட்டோட பிளானிங் எல்லாமே சூப்பராக பண்ணி க்ரீனிஷாக வச்சதுக்காக 5th பிளேஸ் வாங்கியிருக்காங்க வேர்ல்டில். அண்ட் ராமருடைய ஸ்டோரிஸை ஒரு பிக்சரை ட்ரா பண்ணி எப்படிலாம் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்றதை கொடுத்துருக்காங்க. பெர் டே 10 lakh பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது இந்த ஏர்போர்ட்டில். ரயில்வே ஸ்டேஷனும் ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் ரோட்வேஸையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. NS 330 அயோத்தியா, அக்பர்பூர், பாஸ்கரி மொத்தம் 4 லேண்ட் 4x4 கொடுத்துருக்காங்க. அந்த ரோட்ஸ்க்கு மட்டுமே 3,953 crores வரைக்கும் செலவு. ராம்பாத், பக்தி பாத், சாரதா பாத், லக்ஷ்மண் பாத், தர்மா பாத், பர்மா பாத்னு சொல்லி நிறைய ரூட்லேருந்து உள்ளே வர முடியும். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் நார்மலாக இல்லாமல் வேர்ல்டு கிளாஸ் லெவலில் கொண்டு வந்து கொடுக்கும். ஏர்வேஸ், ரோட்வேஸ், ரயில்வேஸ் மட்டும் டெவலப் பண்ணாமல் PM இனாகரேட் பண்ணியிருக்காங்க. 50 சீட்டர் வச்சுருக்க போட் மெட்ரோ. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு போட் மெட்ரோ அயோத்தியில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வாட்டர் மெட்ரோ மூலிமா 50 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ண முடியும். ட்ராவலில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வர்றவங்களுக்கு ஸ்டேவும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 10 ஸ்டே கொடுத்துருக்காங்க. மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு லக்ஸரி, நார்மல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஹோம் ஸ்டே, கெஸ்ட் ஹவுஸ், ரூம்ஸ் இந்த மாதிரி. ஓயோ ஹோட்டலும் 1000 ஹோட்டல்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அயோத்தியாவில். அது போக தாஜ் ஹோட்டல் அயோத்தியாவில் 2 ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ட்யார்ட் மேரியாட் இன்டர்நேஷ்னல் அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே அக்ரிமெண்ட் சிக்னேச்சர் ஆகிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் பெண்டிங்கில் இருக்குது. பார்க்கிங் ஆல்ரெடி ஸ்டார்டட் அங்கே இப்போ. அது மட்டும் இல்லாமல் அயோத்தியாவுக்குள்ளே வரதுக்கு இருக்கிற ஹைவே ஒவ்வொருடைய என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு 6 கேட் செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 6 கேட்டுமே கிராண்டாக ஒரு பில்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இதில் வந்து ராமருடைய ஹிஸ்ட்ரி தெரிகிற மாதிரி ஸ்ரீராம் தவர், லக்ஷ்மண் தவர், ஹனுமான் தவர், பாரத் தவர், ஜாத்யா தவர் அண்ட் கருட் தவர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்து அந்த ஃபெசிலிட்டிஸை ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. அங்கேயும் பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்.
அயோத்தியாவில் டெம்பிள் போக 50 ஏக்கர் தனியாக ஒரு இடம் கொடுத்து அங்கே ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ அங்கே உள்ள கல்ச்சர் என்ன, இப்போ இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் டெம்பிள்ஸ் இருக்காங்க, அந்த டிஃப்ரெண்ட் டெம்பிளுடைய கல்ச்சர் என்ன, பூஜா பண்ணுற மெத்தட்ஸ் என்ன, லொக்கேஷன் என்ன, ஃபிலாசபி என்ன, அங்கே என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுவோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் பார்த்தாம ராம்லேண்டுன்னு சொல்லி ஒரு தீம் பார்க்கும் ரெடி பண்ணுறாங்க. ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி ராமருடைய ஸ்டோரிஸை சொல்கிற மாதிரி, ஒரு ரொபோட்டிக்ஸில் எல்லாமே மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரியும், ஹிஸ்ட்ரி போய் மக்களுக்கு சேரணுன்ட்டு என்னென்னமோ ரெடி பண்ணியிருக்காங்க. 790 ஃபீட் ஹைட்டில் இருக்கிற குஜராத்தில் இருக்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஸ்டாச்சுவை விட ராமருடைய ஸ்டாச்சு பெருசாக கட்ட போகிறாங்க. அண்ட் ஆல்சோ அங்கே ஒரு க்ரூஸ், அதாச்சும் சோலார் க்ரூஸ் ஷிப் வந்து அயோத்தியாவில் இருக்க போகுது. அங்கே வர பேசஞ்சர்ஸ்க்கு அங்கே உள்ள குப்தார் காட் டு ராஜ்காட், லக்ஷ்மண் காட், ராம் காட், லக்ஷ்மி காட், நயா காட் வரைக்கும் அந்த ஷிப் க்ரூஸ் சர்வீஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ அங்கே இருக்க எல்லா கோயில் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் சாஃப்ரான் கலர் பெயிண்ட்டு, ஷட்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த நாம போட்ட மாதிரி டிசைன்ஸு, அங்கே வர மக்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிகிற மாதிரி பெயிண்டிங்ஸு, ராமருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அயோத்தியை நகரத்தையே ஒரு அப்படியே ஒரு தலைகீழாக மாற்றி போகிற மாதிரி எப்படி இருந்துச்சோ அதை எல்லாமே மாற்றி ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஒரு அயோத்தியை ரெடி பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபுல் அயோத்தியும் சோலாரில் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறது அங்கே இருக்க ஹெரிட்டேஜ் சைட்ஸு, கவர்மெண்ட் பில்டிங்ஸு, ஸ்கூல்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி நிறையா ஒரு 10,000 ஹவுசஸ்க்கு வந்து சோலார் பேனல் கொடுத்து செக் பண்ண போகிறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல் அயோத்தியாவும் அந்த மாதிரி இருக்கும். எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா ட்ரீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் பேனல் செட் பண்ணி அங்கே கீழே இருந்து பவர் கனெக்ஷன் எடுத்து வர பீப்புளெலாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி, சார்ஜ் போடுறது, நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி கொண்டு வர போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சேஃப்டிஸ்னு பார்த்தோம்னா சிசிடிவி கேமரா அண்ட் பெண்களுக்கு சேஃப்டியான பிங்க் கலர் பில்டிங், பஸ்ஸில் பேனிக் பட்டன்ஸ், ஸோ இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் ரெடி பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஃபுல் அயோத்தி வைஃபை ஃப்ரீ, டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தட்ஸ், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் அங்கே வரதுனால ஷாப் கீப்பர், டிரைவர், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நிறையா வேகன்சிஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அங்கே ரியல் எஸ்டேட்டுடைய ரேட்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அயோத்தியை எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்ட்டு. ஒரு யூஎஸில் இல்லாத லெவலுக்கு ஃபெசிலிட்டி நம்மளோட இந்தியாவில் இருக்குது. இது ஒரு பக்கம் பெருமை தான், பெருமை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ பெருமையான ஒரு விஷயம் அந்த ஒரு சிட்டியில் மட்டும் பண்ணுறாங்கிறதுக்குரிய காரணம் என்ன, அது ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா 500 வருஷமாக நடந்த போராட்டம் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அந்த கிடைச்ச விஷயத்தை விட்டுறக்கூடாதுன்றதுல நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த 500 வருஷம் என்னடா போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு 5 நிமிஷம் நீங்கள் எனக்கு கொடுத்தா தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1528 பாபரி மஸ்ஜித் கட்டுறாங்க. பாபரி மஸ்ஜித் கட்டினது வந்து பாபர் அப்படின்ற ஒரு அரசர் கட்டுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் பாபர் வந்து அங்கே பாபரி மஸ்ஜித் கட்டினாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் நீ சொல்கிறது பொய்யா இல்லை நான் சொல்கிறது பொய்யா அப்படின்ற இந்த பிரச்சனை பல ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அங்கே கோயில் இருந்துச்சா இல்லை நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல. ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் வேறு, 500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அதை நம்ம யாருமே பார்க்கல, வாட் எவர் இட் மேபி. ஆனால் அந்த பாபரி மஸ்ஜித் கட்டினதுக்கப்புறமும் ஒரு மாதத்தில் 2 மாதத்துலாம் பிரச்சனை வரல. 300 வருஷம் வரைக்கும் நல்லபடியாக ஸ்மூத்தாக அங்கே தொழுகை நடக்குது. ஆனால் 300 வருஷம் கழிச்சு 1853 என்ன நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்யூனல் ரைட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. என்ன அப்படின்னா ஹிந்து முஸ்லீமுக்கு சின்ன பிரச்சனை வருது. அந்த பாபரி மஸ்ஜித்துடைய ஃபுல் காம்ப்ளெக்ஸில் வெளியில் பார்த்தீங்கன்னா ராமருடைய அந்த கோயில்களும் நடுவில் பாபரி பள்ளியும் இருந்துச்சு. இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ உள்ளே போகும்போது இங்கே வந்துட்டு போன, நீ அங்கே அது பண்ண இது பண்ணன்னு சொல்லி சின்னதாக ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. இதை பார்த்துட்டு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சரி இந்த பிரச்சனை உங்களுக்குள்ளே முடிச்சுப்பாங்கன்னு நினச்சா டே பை டே பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. இந்த பெருசாகிட்டே போகிற பிரச்சனையை பார்த்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடனே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க 30% லேண்ட் உங்களுக்கு, 70% லேண்ட் பாபரி மஸ்ஜித்துக்குன்னு சொல்கிறாங்க. அப்பயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத இந்த 2 பீப்புள்ஸும் அகைன் சண்டை பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் அந்த சண்டை பெருசாகிட்டே இருந்தாலும் ஒரு பக்கம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களை கண்ட்ரோலில் வச்சுருக்கு. பட் 1949 சடனாக காலையில் எஞ்சி பார்க்குறாங்க பாபரி மஸ்ஜித்குள்ளே ராம்லாலுடைய சிலை இருக்குது. 1949 சிலை இருந்தோடனே அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் இருந்த ஜவஹர்லால் நேரு. ஸோ அவருடைய பீரியடில் உள்ள சிலை இருக்குன்னொடனே எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே பூஜை பண்ண போகிறாங்க. ஒரு பீப்புள் தொழுக போகிறாங்க. ஒரே பள்ளிவாசலுக்குள்ளே ஒருத்தவங்க பூஜை பண்ணுறாங்க, ஒருத்தவங்க தொழுகிறாங்க. இது சும்மா இருக்க முடியுமா? அதாச்சும் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருந்தாலே அவ்வளோ சண்டை வந்துச்சு. இப்போ ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே 2 பேரும் போயிட்டு இது எனக்கு தான் இது உனக்கு தான் சொல்லி சண்டை போடும்போது இந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாக மாறுது. இந்த மாறின சண்டை தான் கடைசியில் என்ன ஆகிறாரு, ஜவஹர்லால் நேரு உனக்கும் கிடையாது மொத்தமாக காம்ப்ளெக்ஸையும் மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் காம்ப்ளெக்ஸையுமே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக காம்பவுண்டை க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா 1984 தான் ஒரு ஆர்கனைசேஷன் விஸ்வ ஹிந்து பரிஷத் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா
ஹைகோர்ட்டில் கேஸ் அப்பீல் பண்ணுறாங்க. எங்களுக்கு இந்த பாபரி மஸ்ஜித் இடிச்சிட்டு எங்களுக்கு அங்கே கோயில் வேணும், நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வக்பு வாரியம், வக்பு போர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, முஸ்லீம்ஸோடைய கம்யூனிட்டி மூலியமாக அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. பள்ளிவாசலை தோறாங்க, நாங்கள் தொழுக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் பிரச்சனையும் நடக்கும்போது ஹைகோர்ட் என்ன ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட்டோட வெர்டிக்ட் என்ன சொல்லுது, நீங்கள் 2 பேருமே ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்குறாங்க. அப்பயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத 2 டீமும் ஃபைனலாக 1986 கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்கள், 2 பேருக்கும் ஈக்குவல் லேண்டை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது ஹைகோர்ட். ஆனால் என்னதான் ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருந்தாலும் 1992 நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாபரி மஸ்ஜித் அவ்வளோ பெரிய பள்ளிவாசலை ஒரு டீம் அந்த 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 என்ன சொல்கிறது, ஒரு தீவிரமான ஒரு யோசிக்க முடியாத கோர்ட்டுடைய வெர்டிக்டை கேட்காத, கோர்ட்டை மதிக்காத ஒரு சில கூட்டம் அந்த பாபரி மஸ்ஜித்துடைய டூம் மேலே ஏறி நின்று அங்கே கொடியை ஊன்றதும் பாபரி பள்ளியை ஹியூமனே அடித்து உடச்சின்னு இருக்கிறான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணிடுச்சு இந்த இடம் வந்து ராம் மந்திருக்கு அப்படின்ட்டு, இது வந்து முஸ்லீம்ஸ் ஏன் மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, அதே கோர்ட் சொல்லும்போது அப்போ யாரும் கேட்கலையே, அப்போ அதையே நம்ம கேட்க மாட்டோம். அதுவும் கேட்கணும்ல. அப்போயும் கோர்ட் சொல்லிச்சுல 2 பேரும் அமைதியாக ஈக்குவலாக ஷேர் பண்ணுங்கன்ட்டு. அப்போ போய் பள்ளிவாசல் உடைக்கும் போது கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மதிக்காதவங்க இப்போ சடனாக மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனிவே வாட் எவர், அது பாலிடிக்ஸ்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ அந்த மாதிரி பள்ளிவாசலை ஃபுல் அண்ட் ஃபுல் அடித்து உடைக்கிறாங்க, அந்த இடத்துல கோயில் தான் வேணும் அப்படின்ட்டு. அந்த 1992 நடந்த ஒரு காரணத்தால் தான் 26/11 மும்பை ஹோட்டல் தாஜில் நடந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்டில் ஒரு தீவிரவாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அயோத்தி நகரத்தில் போய் அங்கே உள்ள மண்ணில் சத்தியம் பண்ணி நான் சபதம் எடுத்தேன், நான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, நிறையா ஹிந்து முஸ்லீம்ஸ்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு ஒரு காரணமாக அந்த 1992 நடந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சு நிறையா பேர் ஹிந்து முஸ்லீம் சண்டை ஆரம்பிச்சது இந்தியா ஃபுல்லாக. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 2002 ஆர்கியாலஜிக்கலுக்கு அந்த பள்ளிவாசலில் சப்மிட் பண்ணுது. ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏஎஸ்ஐன்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். அந்த ஏஎஸ்ஐக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டு அந்த பள்ளிவாசல் கீழேயோ மேலேயோ எங்கேயோ அங்கே கோயில் இருந்ததுக்குரிய சாட்சிகள் இருக்கான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வந்து சிலையை வச்சவங்க பள்ளிவாசல் கீழே எதுவும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும்போது ஏன் இருக்காமல் இருக்கும், ஆப்வியஸாக இருக்கும் இல்லையா, போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது அங்கே கோயில் இருந்ததுக்குரிய ஒரு சில அடையாளங்கள்லாம் அங்கே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறாங்க. அதில் வந்து 5th பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, அங்கே ஒரு பெல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முஸ்லீம்ஸ்க்கும் பெல்லுக்கு என்ன சம்பந்தம், அங்கே பெல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஐ வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்குள்ளே போனோம்னா அந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும், நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். 2002 to 2003 வரைக்கும் ஏஐசிக்கு டைம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ட்டு. அண்ட் ஃபைனலாக 2019 ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த பூமி ராம் மந்திருக்கு டிக்ளர்ட் அப்படின்ட்டு. அதாச்சும் முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு 5 ஏக்கர் லேண்டை கொடுத்துருங்க, வேறு எங்கேயாச்சும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிவிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதுவும் பாஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ராம் மந்திர் கட்டுறது ரெடி பண்ணுங்கள், அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி January 22 அதோடைய பிரதான் பரீட்சான்னு சொல்லுவோம், நம்ம கும்பாபிஷேகம்னு சொல்லுவோம் இல்லையா, அது Jan 22க்கு நடக்க போகுது. அதை தலைமை தாங்கி நடத்த போகிறது நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பண்ண போகிறார். ஸோ இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முஸ்லீம்ஸ் ஜென்ரலாக முஸ்லீம்ஸில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸ்டோரி கிடையாது, அது உண்மை நடந்தது. ஃபிரௌன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டர் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அவன்கிட்ட இருந்து எப்படி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம், மோசஸ் எப்படி வந்து சேவ் பண்ணார், என்ன பண்ணார்ன்ற ஒரு இது இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது மாதிரி we need to learn from our enemy அப்படின்னு சொல்லலாம். செகுவாரா சொன்ன ஒரு பழமொழி இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணும், நான் என்ன ஆயுதம் எடுக்கணுன்ட்டு எனக்கு ஆப்போசிட்டில் உள்ளவன் தான் எனக்கு டிசைட் பண்ணுறான்ட்டு. ஸோ அதே மாதிரி we have to think, நம்ம as a இண்டியனா நம்ம இதில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லாமல், ஏன் பள்ளிவாசலை நீ உடச்சிட்ட, அதில் நீ கோயிலை கட்டுற, ஓகே இப்படி பார்க்க போனோம் அப்படின்னா, நான் இதை செய்கிற ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு நான் கேட்குற கொஷின் என்னென்னா, துபாயிலெல்லாம் கோயில் இருக்கே, எத்தனையோ கோயில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிவா டெம்பிள், குரு நானக், இந்த மாதிரி நிறையா டெம்பிள்ஸ் இருக்குது. இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் துபாயிலேருந்து அவங்க எடுக்கணும்னு சொன்னால் அங்கே உள்ள மக்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். இங்கேருந்து மைக்ரேட் பண்ணி போயிருக்காங்க ஜாப்காக. அப்போ அங்கே உள்ளவங்கெல்லாம் அங்கே கோயில் போயிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியாக இருந்தாலும் தே ஆர் ரெஸ்பெக்டிங் ஆர் பிலீஃப்ஸ். அப்படின்றப்போ நம்மளுக்குள்ள ஹிந்து முஸ்லீம் சண்டை போடாமல், இந்த அரசியல்வாதிகளுடைய ஸ்கெட்சில் மாட்டாமல் நம்மளுடைய ஒர்க்கை பார்த்தா மச் பெட்டர். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த டோட்டல் ராம் மந்திருடைய கன்ஸ்ட்ரக்ஷனே நம்ம பார்த்தோம். இதில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது ஒரு விஷயம் இருக்குது.
அதை இம்ப்ரெஸ் பண்ணது என்ன அப்படின்னா டைம் கேப்சூல் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 6 அன்னைக்கு அதை புதைச்சிருக்காங்க. டைம் கேப்சூல் அப்படின்னா என்னென்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி, அந்த கண்டெய்னரில் அந்த ராம் மந்திரோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி, அதில் என்னென்ன இருக்குது, எப்போ ஆரம்பித்தோம், யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக ஆரம்பித்தோம், அதுக்கு தேவையான நிறைய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதை ஃபுல்லாக அந்த கண்டெய்னருக்குள்ளே வச்சு அந்த கண்டெய்னரை 2000 ஃபீட் குழி தோண்டி கீழே புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ 2000 ஃபீட் கீழே அந்த கோயில் கீழே இருக்குது. என்ன எதுக்காக இது அப்படின்னா ஃப்யூச்சரில் அதாச்சும் ஒரு 200-300 வருஷம் கழிச்சு வேறு ஏதோ ஒரு முஸ்லீம் வந்து இந்த லேண்ட் எனக்குரிய லேண்டுன்னு சொல்லும்போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸாக ஆர்கியாலஜிக்கல் டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஆர்கியாலஜிக்கல் டெஸ்ட் அனுப்பும்போது அவங்க குழி தோண்டி எல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் உள்ளே வந்து இதுதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும்போது ஆப்வியஸாக அந்த லேண்ட் அவங்களோடது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை எல்லோரும் கற்றுக்கணும். ஸோ அஸ் அ இண்டியனா, நானும் ஒரு இந்தியன், நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு இந்தியன், நம்ம ஹிந்து முஸ்லீம்னு சண்டை போடாமல் இந்த ஒரு சீன் நடந்திருக்கு. ஒரு பெரிய கூட்டத்தை, ஒரு 20 கோடி மக்களை கொண்ட இந்தியா, நம்ம ஒரு செக்யுலர் கண்ட்ரி. ஸோ முஸ்லீம்ஸுடைய ஒரு பள்ளிவாசலை உடைச்சி கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதே சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தான் முன்னாடி ஆர்டர் போட்டுச்சு 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்கன்ட்டு. அப்போ அந்த கோர்ட் ஆர்டரை கேட்காத நம்ம இன்றைக்கி உடனே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நம்ம கேட்டு நிற்கிறோம். எனிவே வாட் எவர், நம்ம ஹிந்து மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்கன்றப்போ நம்ம அவங்களுக்கு கிளாப் பண்ணுவோம். பட் மனசில் we need to be very strong. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே வந்து மூவிஸ் பார்ப்போம். மூவிஸில் வந்து ஒரு தாடி வச்சு தொப்பி போட்டு வந்தாலே அவர் ஒரு டெரரிஸ்ட், அவர் வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான். இப்போது ஒருத்தவங்களுடைய உணர்வை உடைச்சி அதை ரொம்ப அவங்க மனசு வழியில் இருக்கும்போது நம்ம அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்றது கிடையாது இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு படித்தவன் என்ன பண்ணுவான், நம்மளுடைய நெய்பர்ஸ், நம்மளுடைய கோ-சிட்டிசன் ஹிந்து, அவங்க வந்து ஒரு கோயில் கட்டி நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, வாட் எவர், ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, வி நீட் டு ஃபாலோ அப்படின்ட்டு போயிடுவாங்க படித்தவங்க. படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ எங்களுடைய பள்ளிவாசலை உடச்சி நீ கோயில் கட்டிட்டியா, அப்போ உனக்கு எவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளாஸ்லேயோ அவன் வேலை பார்க்குற இடத்துலையோ ராம்னு யாரோ பேர் வச்சுருப்பான். அப்போ அவனை பார்க்கும்போது இவனுக்கு கோவம் வரும். இவன் அவனை பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு எதாவது ஒன்று பண்ணுவான், சின்னதாக பண்ணுவான். ஆஃபீஸில் வேலை பார்க்குறான் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவான், அவனை ப்ரொமோஷன் வாங்க விடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன ஈகோயிசம் ஃபார்ம் ஆகும். இதே வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, இல்லை வந்து அவங்க நிறையா பணம் படித்தவங்களாம் இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி, ஒரு முஸ்லீம்ஸ் கம்பெனி இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான், ஹிந்துஸை வேலைக்கு எடுக்கக்கூடாது, அவங்க நம்ம கோயிலை நம்ம பள்ளிவாசலை உடைச்சவங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரச்சனை வரும். இதே தீவிரவாத மைண்ட் செட்டில் உள்ள ஒரு சில முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க, என் பள்ளிவாசலை உடைச்சிட்டான், நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆங்க. ஸோ நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஓகே ஜட்ஜ்மெண்ட்டை நானும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் இவ்வளோ கிராண்டாக செரமனி பண்ணும்போது ஒரு சில பேருக்கு ஜெலஸ் ஆகும். பட் ஜெலஸ் ஆகிற ஒரு சில பேருக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, அரசியல்வாதிங்க பண்ணுறதுக்காக நம்ம கூட இருக்க என்னோடய கிளாஸ்மேட், என்னுடைய கொலீக், என்னுடைய டிரைவர், என்னுடைய எம்ப்ளாயர், அவங்க மேலாம் கோவத்தை காட்டாங்க. பண்ணுறவன் வேறு, இவங்க வேறு. ஸோ எப்பயும் நம்ம சேர்ந்துருப்போம். இது நம்ம இந்தியா, நமக்குரிய இந்தியா, நம்மளுடைய ரிலீஜியன். இப்போது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ப்ரவுட் டு சே யூ ஆர் எ முஸ்லீம். நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ராம் மந்திர் போயிட்டு வாங்க. ஆனால் அந்த ராம் மந்திர் போகும்போது ஒரு முஸ்லீமை ஹர்ட் ஆகிற மாதிரி நடந்துக்காமல் உங்கள் கூட உள்ள முஸ்லீமுக்கு வழியில் இருக்கான், கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் வழியில் இருக்க ஓகேடா அப்படின்ட்டு. முஸ்லீம்ஸ்க்கு நான் கேட்டுக்கிற ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபிரோனை பார்த்த சமுதாயம் நம்ம சமுதாயம். ஸோ பெரிய பெரிய அபுஜகளை பார்த்த சமுதாயம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, நம்ம கடந்து வந்துடுவோம். வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா. மச் லவ், காட் பிளஸ்.